ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராவல் vlog தூத்துக்குடியில் இருக்கிற திருச்செந்தூர் கோவில் தாங்க. வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, சஷ்டி, பௌர்ணமி, அமாவாசை இந்த நாள்லெல்லாம் திருச்செந்தூர் கோவில் பயங்கர கூட்டமாக இருக்கும். அது பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணி போங்க. பார்த்தாலே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறையா போயிட்டு இருக்குது கோவிலில், திருச்செந்தூரில். இதை 4 கிணறுங்க. கடலில் குளிச்சுட்டு விடிய காத்தால் 3 மணிக்கு நீங்கள் லைனில் நின்னீங்கன்னா தான் 5 மணிக்கு 4 கிணறு ஓப்பன் பண்ணுவாங்க. சன்னதியும் அதே டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு இடம் இருக்குது. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூண்டுகை விநாயகருக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் போய் 100 ரூபா தரிசனம் இல்லை பொது தரிசனத்தில் நின்று முருகனை போய் பாருங்கள். புதன்கிழமை நைட்டு கோவிலில் ஸ்டே பண்ணி காலையில் முருகரை பார்க்குற மாதிரி போயிருந்தோம். கடற்கரையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் போன அன்னைக்கு வான வேடிக்கைலாம் நடந்துச்சு. பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. சுமார் 2-3 நிமிஷத்துக்கு இந்த வான வேடிக்கை சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். 4 கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிக்கணுமா, இல்லை கடலில் குளிச்சுட்டு 4 கிணறுல குளிக்கணுமாங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த கோவிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. சூர சம்ஹாரம் பண்ணிவிட்டு அந்த பாவத்தை போக்கிக்க பஞ்ச லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதுக்காண்டி முருகர் இருந்தப்போ பக்கத்தில் இருந்தது கடல் நீர் மட்டும்தான். அதனால் முருகர் என்ன பண்ணார்னா, இந்த கடல் நீரில் குளிச்சுட்டு புனித நீர், அதான் 4 கிணறுங்கிறது அவரோட வேலால் உருவாக்கப்பட்ட அந்த 4 கிணறு, அந்த புனித நீரில் நீராடிட்டு அந்த பஞ்ச லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதுக்காண்டி போனார். அதனால் முருகர் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். முதல்ல கடநீரில் குளிச்சுட்டு அப்புறம் 4 கிணறு, அப்புறம் தூண்டிகை விநாயகருக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிருங்க. அதுக்கப்புறம் 100 ரூபா தரிசனம் இல்லை பொது தரிசனம் போயிட்டு லைனில் நின்னிங்கன்னா முருகரை
வழிபட்டுட்டு வரலாம். அதை முடித்த கையோட வள்ளி குகைக்கு போயிட்டு வள்ளி குகையை பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் மூவர் ஜீவ சமாதி இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. நாங்கள் எங்கள் கோயில் ட்ராவல் விலாகை முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டே பண்ணி போகிறதா இருந்தால் முன்னாடி சொல்லியிருந்த நாட்களை தவிர்த்துட்டு இல்லை அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணிவிட்டு போகிற மாதிரி போங்க. போகிற வழியிலையும் சரி வர வழியிலையும் சரி நிறைய காற்றால் உப்பு மேக் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப லாங் ட்ராவலாக இருந்தனால நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த திருச்செந்தூர் ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.